ஏன்னா மச்சான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட போல. அதான்டா மச்சான், எனக்கும் புரியல. சடனா எல்லாரும் என் மேல ரொம்ப பக்தியா இருக்காங்க. தைப்பூசம் வேற வருது. உங்க அண்ணன் மாதிரி உன்னையும் கடல்ல கரைச்சிட போறானடா. உன்னை கரைக்கிறது இல்லாம என்னையும் கூட சேர்த்து கரைச்சிட போறானடா. அதுதான்டா மச்சான், எனக்கும் பயமா இருக்கு. பாக்கலாம் என்னென்ன பண்ண போறாங்களோ. என்னடா மச்சான், ரெடி டு கான்கொயர் த வேர்ல்டு போல. என்னடா கலாய்க்கிறியா? ரொம்ப கூட்டமா இருக்கேடா. எல்லாம் போன்ல ஃபுல்லா சார்ஜ் போட்டு ரீல்ஸ் எடுக்க வெடிய காத்தாலே கிளம்பி வந்துட்டாங்களேடா. சரி விட்றா மச்சான், நம்ம பசங்க வா போய் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 நாளைக்கு யாரும் ஃபோன் போடாதீங்க. ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேன். ஃபோன் போட்டு பேசுற நிலைமையில நான் இல்லை. தயவு செய்து 2 நாளைக்கு யாரும் எனக்கு ஃபோன் போடாதீங்க. ஒன்று இது பண்ணாதீங்க. நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். தயவு செய்து வருத்தப்படாதீங்க. என்னடா மச்சான் சர்ஃபிங் போலையா? இல்லடா மச்சான், பக்தர்கள் தைப்பூசத்துக்கு வச்ச வேண்டுதலை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். சபா, அந்த லிஸ்ட நினைச்சாலே எனக்கு கண்ணை கட்டுதுடா. சரிடா மச்சான், இப்ப போய் கிளம்பலாம். ஏன்னா மச்சான் 2 டேஸ்ல கூட்டிட்டு வந்து இப்பவே போலான்னு சொல்ற? இல்லடா மச்சான், போயிட்டு எல்லாரும் வேண்டியதுலையும் சீக்கிரம் நிறைவேற்றணும். சரி ஓகேடா மச்சான், மறக்காம அந்த வேற எடுத்துக்கோ, இல்லைன்னா உங்க அம்மா அவனை கொன்னுடுவாங்க. வரவே இல்ல. எங்க போயிட்டா? ஊருக்கு போயிட்டியா? ஆமா அம்மா, தைப்பூசத்துக்கு திருத்தணி வரையும் போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டியாடா? ஏமா சொன்னல, தைப்பூசத்துக்கு திருத்தணி வரையும் போயிருந்தம்மா. மேடம் விஷா அரிசி சாப்பிட்டுருக்காங்க. மேடம் இல்ல, அவன் சார். அம்மா சொல்றத கேளுமா, நான் அக்கா இல்ல அண்ணன். அழகா இருக்குதா? எனக்கு கொடுத்துடுறா. அடியாத்தி, அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ராபினு, எனக்கு எங்க அம்மா சின்ன போட்டு விடுவாங்க. உனக்கா சின்ன போட்டு விடுவா? எனக்கு முருகர் போட்டு விடுவாருமா. க்ளோஸ் அப்ல வந்து பாரு, தலையில குட்டி குட்டியா நிறைய சிந்து இருக்கு. அங்க பாரு, காலைய பிஸ்கையில சாப்பிடுறான். உளுந்தர போற இப்படி நிக்கிற தங்கச்சி, அண்ணனால பறக்க முடியும்ன்றத மறந்துட்டியேமா. சரி இன்னைக்கு போயிட்டு வர, நாளைக்கு அரிசி தவிர வரதா டேஸ்டா செஞ்சு வை.